கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலும் நல்ல ஒரு சந்தர்ப்பத்திலே நாம் அனைவரும் கூடியிருக்கிறோம். இந்த நாள் நம்மளுடைய எல்லோருடைய வாழ்க்கையிலும், அதாவது திருமணமானவர்களுடைய எல்லோருடைய வாழ்க்கையிலும் வந்ததான ஒரு நாள். இந்த நாளை யாராலுமே என்ன செய்ய முடியாதுங்க, மறக்க முடியாது. மனிதன் வாழ்வது, இந்த பூமியிலே வாழ்வது ஒரு முறை, அவன் திருமணம் முடிப்பதும் ஒரே முறை. சரிங்களா? அது எத்தனையோ கல்யாணம் முடிக்கிறாங்க, அதெல்லாம் கல்யாணம் கிடையாது. முதல் முறையாக ஒரு மனிதன் பிறந்து அவன் திருமணம் முடிப்பது அவனுடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடியது முதல் சம்பவம், அது ஒன்று. இரண்டாவதாக அவனுடைய மரணம். சரிங்களா? இது மனுஷன் வாழ்க்கையில் இது ரெண்டுதான் ஒரே தடவை நடக்கக்கூடியது. ஸோ அப்படிப்பட்டதான ஒரு வாழ்க்கைக்குள்ளாக நாம் எல்லோருமே கூடியிருக்கிறோம். திருமணம் ஒரு மணி நேரத்தில் முடிந்து விடுகிறது. ஆனால் அதை உணர்ந்து வாழ வாழ்நாள் முழுவதும் தேவைப்படுகிறது என்பதை நாம் யாரும் என்ன செய்யக்கூடாது, மறந்து விடக்கூடாது. திருமணம் என்பது என்னதுங்க? சொல்லுங்கள், சத்தமாக சொல்லுங்கள். ஒரு மணி நேரத்தில் தான் நடக்கும். ஒரு மணி நேரத்தில் திருமணமானது நடந்து முடிஞ்சிடும். ஆனால் அதை வாழ்ந்து முடிப்பதற்கு என்ன தேவையா? வாழ்நாள் முழுவதும் அதை உணர்ந்து வாழ வேண்டும் என்று சொன்னால் வாழ்நாள் முழுவதும் அதற்கு தேவையாக இருக்கிறது. அப்போ பாருங்கள், எவ்வளோ தேவையின் அவசியத்தில் நம்முடைய வாழ்க்கை போய் கொண்டு இருக்குது அப்படின்றத பாருங்கள். சரி, இப்போது என்னிடம் வயதிலே மூத்தவர்கள் அநேகர் இருக்கிறார்கள். இருந்தாலும் அவர்களுக்கு ஆலோசனையாக என்னாலே ஒன்றும் கூற முடியாது. நானும் கூட திருமண வாழ்க்கையிலே அநேக காரியங்களை கற்றுக்கொண்டு தான் இருக்கிறேன். இருந்தாலும் கூட தேவனுடைய வசனத்தின் அடிப்படையிலே ஒரு சில கருத்து பரிமாற்றங்களை நாம் என்ன செய்து கொள்ளலாம், பகிர்ந்து கொள்ளலாம் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. ஸோ அப்படிப்பட்டதான ஒரு சில காரியங்களை வேதத்திலிருந்து நானும் எடுத்துரைக்க விரும்புகிறேன். சரி, இப்போ இதற்கு நம்முடைய வேதாகமத்திலிருந்து ஒரு சில வார்த்தைகள், கிறிஸ்தவ குடும்ப வாழ்க்கையின் அடிப்படை சித்தாந்தம் அல்லது அடிப்படை தத்துவம் என்று கூட நாம் சொல்லலாம். அந்த காரியங்களை நம்முடைய வேதாந்தம், நம்முடைய நம்ம வேதாகமம் நமக்கு கொடுத்திருக்கிறது. சரி, எதிலே நம்மை ஜாக்கிரதையாய் இருக்க சொல்லுகிறது என்று பார்த்தால், இந்த கிறிஸ்தவ குடும்ப வாழ்க்கையின் அடிப்படையில் அல்லது இந்த கிறிஸ்தவ குடும்ப வாழ்க்கையின் தத்துவத்தில் நாம் நிலைத்திருக்க வேண்டும் என்று சொல்லி நம்முடைய வேதாகமம் நம்மை ஜாக்கிரதையாக இருங்கள் என்று நம்மை ஒவ்வொரு நாளும் எச்சரித்து கொண்டே இருக்கிறது என்பதிலேயும் எந்தவித சந்தேகம் இல்லை. ஸோ அப்படிப்பட்டதான ஒரு எச்சரிப்பு இன்றைக்கு நாம் எல்லோருமே பார்க்கலாம் என்ன என்று சொல்லி. இந்த சந்தர்ப்பத்தை கொடுத்ததான நம்முடைய ஜான்சன் ஜூனியர் அவர்களுக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். உங்கள் மூலமாக எங்களுக்கும் அந்த எச்சரிப்பை மீண்டும் ஒரு முறை எங்களுடைய வாழ்க்கையில் நினைவு கூற கர்த்தர் கிருபை செய்வதற்காக நன்றி செலுத்துகிறேன். சரி, எல்லோரும் எடுத்துக்கொள்ளலாம். எபேசியர் 4வது அதிகாரம் 2, 3 ஆகிய வசனங்களை எடுத்தவர்கள் சத்தமாக வாசிக்கலாம். எபேசியர் 4வது அதிகாரம் வசனம் 2, 3. வெரி குட், போதும். கர்த்தர் தாமே இந்த வசனத்தை நமக்கு ஆசீர்வாதம் தருவாராக. வசனத்தை பாருங்க. மனத்தாழ்மையும் சாந்தமும் நீடிய பொறுமையும் உடையவர்களாய் அன்பினால் ஒருவரை ஒருவர் தாங்கி சமாதான கட்டினால் ஆவியின் ஒருமையை காத்து கொள்ளுகிறதற்கு ஜாக்கிரதையா இருங்கள் என்று சொல்லி நம்முடைய வேதாகமம் நம்மை உணர்த்துகிறது. ஸோ இந்த வசனத்தினுடைய பின்னணியத்தை நம்ம பார்க்கும் பொழுது பாருங்க, இங்கே அந்த எபேசியருக்கு எழுதியதான அந்த நிருபம் என்று சொல்லும் பொழுதே பவுல் இதை எழுதும் பொழுது இந்த விசுவாசிகள் எப்படிப்பட்ட நிலைமையில் இருக்கிறார்கள் என்பதை இவர் மனதிலே கொண்டவராக இருக்கிறார். சரிங்களா? இவர் இருக்கக்கூடியதான இடம் ஒரு வியாபார ஸ்தலமாக இந்த இடத்துல இருக்கக்கூடியதாக இருக்கிறது. சரிங்களா? இந்த எபேசு பட்டணம் என்று சொல்லும் பொழுது பல விதமான கலாச்சாரத்தில் உள்ளதான மக்கள் வாழ்ந்ததான ஒரு பகுதி இந்த எபேசு பகுதி. அதே போல யூதர்களும் இருக்கிறார்கள், ரோமர்களும் இருக்கிறார்கள், அதற்கு அடுத்ததாக அங்கு உள்ள கிரேக்கர்களும் இருக்கிறார்கள், தத்துவ ஞானிகள் அங்கே இருக்கிறார்கள், அடிப்படை வசதி கூட இல்லாத மக்களும் இருக்கிறார்கள், மிகவும் இந்த வசதி வாய்ப்பிலே உயர்ந்தவர்களும் இருக்கிறார்கள், கல்வி தரத்தில் உயர்ந்தவர்களும் இருக்கிறார்கள். சரிங்களா? வெளிநாட்டவர்களும் அங்கே அந்த எபேசு பட்டணத்தில் என்ன செய்கிறார்கள், இருக்கிறார்கள். இப்படி இவ்வளவு பேர் இருந்தும் கூட இதே போல திருச்சபையிலேயும் அநேக விதமான அந்த கலாச்சார மக்களும் என்ன செய்கிறார்கள்,
இருக்கிறார்கள். பலவிதமான பழக்க வழக்கங்களை உடைய மக்களும் திருச்சபையில் இருக்கிறார்கள். இவைகளை மனதிலே கொண்டு கிறிஸ்து திருச்சபையை எப்படி நேசித்திருக்கிறார் என்பதை இந்த மக்களுக்கு அவர் என்ன செய்கிறாருங்க, எடுத்துரைக்கிறார். அவர் சொல்றது நம்ம எபேசியருக்கு எழுதின நிருபத்துல எல்லாம் நம்ம வாசிக்கும் பொழுது நமக்கு தெரியும், ஒரு குடும்பம் என்பது எப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லி இந்த நிருபத்தை படித்தாலே நமக்கு என்ன செஞ்சிருங்க, தெரிஞ்சிடும். எல்லா திருமணத்திலையும் இந்த வசனம் தான் என்ன செய்வாங்க, அதாவது இந்த எபேசியருக்கு எழுதின நிருபம் இதுல இருந்தா என்ன செய்வாங்க சொல்லுவாங்க. நிறைய திருமணங்கள்ல இது வந்து நடக்கும். சரி, இப்ப எதற்காக அப்படின்னு பார்த்தா, கிறிஸ்து அந்த அளவுக்கு திருச்சபையை நேசித்து இருக்கிறார் அப்படின்றதா இங்க வந்து ஒரு மைய கருத்தா வச்சு இவர் வந்து சொல்லியிருக்கார். இப்போ இதே போல எல்லா விதமான கலாச்சாரம் உடைய மக்கள் இருந்தாலும், ஏற்றத்தாழ்வுகள் நிறைந்ததான மக்கள் திருச்சபையில் இருந்தாலும், இந்த திருச்சபையானது அன்பிலே ஒருங்கிணைக்கப்பட்டு மனத்தாழ்மை, ஒருவரில் ஒருவர் மனத்தாழ்மையாக இருக்க வேண்டுமாம், அதற்கடுத்து பொறுமையாக இருக்க வேண்டும், அதற்கடுத்து அன்பிலே ஒருவரை ஒருவர் தாங்க வேண்டும், சமாதான கட்டினால் ஆவியின் ஒருமையை காத்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி இந்த சபைக்கு இவர் சொல்லுகிறார். பிரியமானவர்களே, இது சபைக்கு மாத்திரமல்ல, இந்த சபையானது உலகளாவிய ஒன்று. சரிங்களா? கிறிஸ்துவின் சபை என்று சொல்லக்கூடியது கண்ணுக்கு தெரியாத ஒரு யூனிவர்சல் சர்ச். இதனுடைய ஒரு உறவு, கிறிஸ்துவுக்கும் இந்த திருச்சபைக்கும் உள்ள உறவு இந்த அளவிற்கு பின்னி பிணைந்து இருக்குமே ஆனால், இதே அந்த ஒரு உறவை பிரதிபலித்து காட்டக்கூடியதான குடும்பம் எப்படி இருக்க வேண்டும்? சரியா? அந்த ஒரு அன்பின் பிணைப்பு தான் அந்த திருச்சபை கிறிஸ்துவுக்கும் உள்ளதான அந்த ஒரு அன்பின் வெளிப்பாடு தான் நம்முடைய குடும்ப அமைப்பு என்பதை இந்த வேதாகம பகுதி நமக்கு என்ன செய்கிறது, சுட்டி காட்டுகிறது. சரி பாருங்க, இப்போ இந்த இடத்துல கணவன் மனைவி அப்படின்னு சொல்லும் பொழுதே எல்லாம் ஒரே பேக்ரவுண்ட்ல இருந்து நம்மெல்லாம் வந்தவங்க கிடையாது. சரிங்களா? ஒரே பகுதியிலிருந்து, அதாவது மொழியினால் ஒருவேளை ஒன்றாக இருக்கலாம், சில நேரத்தில் இந்த மொழியினாலும் இனத்தினாலும் வேறுபட்டவர்களாகவும் இருக்கலாம். சரி, இப்படி இருந்தாலும் இங்கே கிறிஸ்துவினுடைய அன்பு, இந்த குடும்பமானது எப்படி இருக்க வேண்டும், அதுதான் இந்த சித்தாந்தம் என்னன்றது. இப்ப பாருங்க, மனத்தாழ்மையும் சாந்தமும் அப்படின்னு சொல்லியிருக்கு. அப்படின்னா என்ன? மனத்தாழ்மையும் சாந்தமும் அப்படின்னா என்ன பாருங்க. இப்போ மனத்தாழ்மைன்னு சொன்னா, இப்போ அண்ணன் இருக்கிறாங்க, சாமண்ணே வந்திருக்காரு, வந்துச்சுட்டு அண்ணே வாங்கண்ணே நல்லா இருக்குங்களாண்ணே, இது மனத்தாழ்மை அல்ல. அண்ணன் சொன்ன உடனே நான் கீழ் படுகிறேன் அப்படின்னா அதுக்கு பேர் என்ன இல்லைங்க, மனத்தாழ்மைன்றது இல்லை. சரி, வேற என்னதான் மனத்தாழ்மை அப்படின்னு சொல்லும் பொழுது, யாராவது பெரியவங்க முன்னால அல்லது முதியோர்கள் முன்பாக நான் நடந்து கொள்ளுகிறதான விதம், அல்லது அவர்களுக்கு இவன் ரொம்ப தாழ்மையான பையனா இருக்கான் போல அப்படின்றத எண்ணத்தை தூண்டக்கூடிய அளவிற்கு என்னுடைய நடவடிக்கை இருக்குமே, ஆனால் அது மனத்தாழ்மை அல்ல. சரி, என்னதான் மனத்தாழ்மை அப்படின்னு சொன்னாக்க, இதுல ரோமர்களின் நிருபம் 15வது அதிகாரம் 1வது வசனம் இதனுடைய விளக்கத்தை அது சொல்லுகிறது. மனத்தாழ்மையும் சாந்தமும் அப்படின்னா என்னன்னாக்க, பலம் உள்ளவர்களாகிய நாம் நமக்கே பிரியமாய் நடவாமல் பலவீனருடைய பலவீனங்களை தாங்க வேண்டும். இதுதான் என்னதுங்க, மனத்தாழ்மை. சரிங்களா? மனத்தாழ்மைன்னா என்ன? மனத்தாழ்மை சாந்தம் அப்படின்றது வேதம் கொடுக்கிறதான விளக்கம் என்னன்னா, அதாவது பலம் உள்ளவர்களாகிய நாம் நமக்கே பிரியமாய் நடவாமல் பலவீனருடைய பலவீனங்களை தாங்க வேண்டும். இதுதாங்க மனத்தாழ்மை, சாந்தி அல்லது சாந்தம் என்று சொல்லக்கூடியது. சரிங்களா? இது என்ன? பலம் உள்ளவர்களாகிய நாம் பலவீனர்களை, அதாவது நமக்கே பிரியமாய் நடவாமல், பலம் உள்ளவர்களாகிய நாம் நமக்கே பிரியமாய் நடவாமல் அப்படின்னு சொன்னா என்னதுங்க, என்னால் எல்லாம் செய்ய முடியும். சரியா? என்னால் எல்லாம் செய்ய முடியும், எனக்கு ஹெல்த்து வெல்த்து எல்லாமே என்கிட்ட வந்து இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடியதான ஒரு நிலை அல்ல. அது வந்து பலம் உள்ளவர்கள் அப்படின்ட்டு காட்டக்கூடியதெல்லாம் கிடையாதுங்க. இப்போ நம்ம எல்லா விதத்திலையும் நம்ம பலமுள்ளவர்களாக இருந்தாலும், நாம் மற்றவர்களிடத்தில் நம்முடைய பலன் அல்லது என்னுடைய விருப்பத்திற்காக நான் செய்து கொள்ளக்கூடியதான காரியங்கள், அது மற்றவங்கள ஹர்ட் பண்ணுதோ இல்லையோ அதெல்லாம் நான் எதிர்பார்க்கவே இல்லாமல் நான் எனக்கே பிரியமாய் நடந்தால் அது தவறு என்று வேதம் என்ன செய்கிறது, சொல்லுகிறது. மற்றும் நான் என்ன செய்ய வேண்டுமா, பலமுள்ளவர்களாகிய நாம் நமக்கே பிரியமாய் நடவாமல் பலவீனருடைய பலவீனங்களை தாங்க வேண்டும். சரிங்களா? இப்போ பலவீனம் உள்ளவர்கள் இருக்காங்க, நாம் என்ன செய்யணுமா, போய்
தாங்க வேண்டும் அப்படின்னு சொல்லி நம்முடைய வேதம் நமக்கு வந்து சொல்லுது. ஸோ இதே போல தான் குடும்பத்திலேயும் கூட ஒரு கணவன் மனைவி ஒருவர் பேரில் ஒருவர் பிரியமாய் நடக்க வேண்டும். கணவன் வந்து நினைக்கக்கூடாது, நான் வந்து பலமுள்ளவன், என்னுடைய இஷ்டத்திற்குத்தான் என்னுடைய மனைவி நடக்க வேண்டும், என்னுடைய விருப்பப்படியே அவர்கள் நடந்து கொள்ள வேண்டும், இப்படியெல்லாம் என்ன செய்யக்கூடாதுங்க, நினைக்கக்கூடாது. வேதம் வந்து அப்படித்தான் சொல்லுது. சரிங்களா? பலமுள்ளவர்களாகிய நாம் நமக்கே பிரியமாய் நடவாமல், என்னுடைய சொல்லு தான் இங்கே வந்து வேத வாக்கா இருக்கணும். என் குடும்பத்தில் என்னுடைய வார்த்தைக்கு எல்லாருமே என்ன செய்யணும், கீழ்ப்படியணும். என்னுடைய விருப்பப்படி தான் என்னுடைய குடும்பம் நடக்க வேண்டும் அப்படின்னு நினைச்சா அது என்னதுங்க, தவறு. அப்புறம் எப்படி இருக்கணுமா, என்னுடைய மனைவி எப்படி இருக்காங்க, அவங்களுடைய விருப்பம் என்ன, சரிங்களா, அதை வந்து நம்ம பார்க்க வேண்டும். இப்போ மனைவிமார்களும் கூட கணவர்களிடத்தில் சில எதிர்பார்ப்புகள் இருக்கும். நான் சொல்கிறத தான் என் வீட்டுக்காரர் என்ன செய்யணும், கேட்கணும், கிழிச்ச கோட்டை தாண்டக்கூடாது, இப்படியெல்லாம் எண்ணங்கள் வந்து என்ன செய்யுங்க, நிறையா வந்து இருக்கும். இது எல்லாமே தவறு என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. ஸோ அப்போ எது எப்படி இருந்தாலும் பலமுள்ளவர்களாகிய நாம் நமக்கே பிரியமாய் நடவாமல் பலவீனருடைய பலவீனங்களை நாம் என்ன செய்ய வேண்டும், காக்க வேண்டும் அல்லது தாங்க வேண்டும் என்று சொல்லி ஒருவருக்கு ஒருவர் என்ன செய்து கொள்ள வேண்டுமா, நம்முடைய பலவீனங்களை பார்த்து இவங்களுக்குள்ள என்ன பலவீனம் இருக்கு, இவருக்குள்ள என்ன பலவீனம் இருக்கு என்று ஒருவரில் ஒருவர் என்ன செய்ய வேண்டும், பார்த்து ஒருவரை ஒருவர் தங்களுடைய குடும்ப வாழ்க்கையிலே தாங்கி நடக்க வேண்டும் என்றுதான் வேதம் சொல்லுகிறது. ஸோ இதில் வந்து பார்க்கும் பொழுது சுயநலம் சுய பிரியம் என்று இங்கு எதுவுமே இல்லை. குடும்பத்தில் சுயநலம் என்றும் சுய பிரியம் என்றும் குடும்பத்தில் ஒன்றுமே இல்லை. என்னால் முடியும் உன்னால் முடியாது என்று சொல்லி இந்த குடும்பத்தில் ஒன்றுமே கிடையாது. சரிங்களா? ஸோ இங்கே பார்க்கும் பொழுது பாருங்க, இந்த ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ஆர் ஈக்குவல் இன் த ஃபேமிலி லைஃப். ஓகே, அதுக்கடுத்து இன்னும் சொல்லும் பொழுது they have same responsibility in the family. Next, responsibility in the family, responsibility on the wife or responsibility on the husband, responsibility on the parents, responsibility on the அது என்ன சொல்றது, நம்ம உடன் பிறப்புகள் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், இது எல்லாரும் மேலேயுமே நம்ம ஒவ்வொருவருக்குமே ரெஸ்பான்சிபிலிட்டி என்பது என்ன செய்துங்க இருக்குது. அப்போ கணவன் மனைவி இருவருமே குடும்பத்திலே அல்லது குடும்ப வாழ்க்கையிலே சமமானவர்கள், ஏற்றத்தாழ்வு உடையவர்கள் அல்ல. நம்முடைய மனதிலே எனக்கே பிரியமாய் நான் நடக்க வேண்டும் என்று சொல்லி ஒருவேளை நான் விரும்பினால் என்னுடைய குடும்ப வாழ்க்கையிலே அங்கே ஏற்றத்தாழ்வுகள் வருவதற்கு 100% வாய்ப்புகள் உண்டு. சரிங்களா? மற்றவர்களுடைய பிரியத்தின்படி நான் இருக்க வேண்டும் அல்லது என்னுடைய மனைவி வந்து பலவீனமாக இருக்கிறாங்கன்னா அவர்களை நான் தாங்க வேண்டும், அல்லது என்னுடைய கணவன் பலவீனமாக இருக்கிறார் என்றால் அவரை நான் தாங்க வேண்டும் என்றதான எண்ணம் ஒருவரில் ஒருவர் எப்பொழுது இந்த குடும்ப வாழ்க்கையிலே வருகிறதோ அப்பொழுதுதான் அது சக்சஸ்ஃபுல்லான ஒரு லைஃபாக என்ன செய்யுங்க மாறும். சரிங்களா? இன்னும் அடுத்து வருவோம் பாருங்க. இதில் வந்து ஒரு சின்ன ஒரு பிக்சர் வந்து இருக்குது. என்னன்னாக்க, இந்த ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் தே ஆர் த பில்லர்ஸ் ஆஃப் தி ஃபேமிலி. அவர்கள் தான் குடும்பத்தினுடைய தூண்கள். அந்த தூணில் ஒரு தூண் டேமேஜ் ஆனாலும் அந்த சீலிங் நிற்குமா? நிற்காது. சரிங்களா? அப்போது கணவன் மனைவி என்று சொல்லக்கூடியவர்கள் குடும்பத்தினுடைய தூண்கள். இதை ஒருபோதும் நாம் யாரும் என்ன செய்யக்கூடாதுங்க, மறக்கக்கூடாது. இப்போ பாருங்கள், இதுக்கு வந்து ஹீப்ரு கான்செப்டில் ஆதாம் அண்டு ஏவாள், ஆதாம் ஏவாள் இவங்களுக்கு வந்து இருக்குது. இவங்களை வந்து சொல்லும் பொழுது ஹீப்ருவில் வந்து என்ன சொல்லியிருக்குனாக்க, கணவன் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கானவரான். சரிங்களா? கணவன் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கானவன். அப்படி இருந்தாலும் ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு மனிதனுக்கு எதற்கு ஒரு துணை? அப்போ ஆண்டவர் அந்த இடத்துல ஏவாள் அப்படின்றத படைக்கிறார். அதனுடைய அர்த்தம் என்ன அப்படின்னு பார்க்கும்பொழுது ஈவ் அப்படின்னு சொன்னாக்க என்ன அர்த்தம்னாக்க, அதை சொல்கிறத விட நமக்கு வந்து நம்ம நேரடியாக நம்ம பார்த்துருப்போம். நம்ம வீடுகளில் வந்து முருங்கை மரம்லாம் யார் வீட்டில் இருக்குது? முருங்கை மரம்லாம் பார்த்துருக்கோம்ல. இது வந்து கொஞ்சம் ரொம்ப சாஞ்சு கீழே உடையிற நிலைமையில் வரும் பொழுது நம்ம என்ன செய்வோம், ஒரு கட்டையை எடுத்து என்ன செய்வாங்க, முட்டு கொடுத்து வைப்போம்ல. அதே போல் வாழை மரம் இருக்குது. வாழை மரம் காற்றடித்து சாஞ்சிராமல் இருக்க 2 பக்கம் என்ன செய்வோம், நம்ம ஒரு பெரிய ஒரு தடியை எடுத்து ஒரு கட்டையை எடுத்து முட்டு கொடுத்து வைப்போம். ஸோ இதே கான்செப்ட் தாங்க இறைவன் வந்து ஏவாளை வந்து ஒரு மனிதனுக்கு கொடுத்ததனுடைய நோக்கம் என்னன்னாக்க, இவன் சாய்ந்து விடாதபடிக்கு இவனை இறுக பற்றி இருப்பது ஏவாள். இதே பிக்சர் தான் அங்கே வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. ஒரு மரம் நட்டு வச்சுருக்கோம், 2 பக்கமும் ஒரு அந்த மரம் நடுவில் இருக்க ஸ்டெம்பு சாஞ்சிராமல் இருக்க முட்டு கொடுத்து வச்சுருக்கோம்.
இதுதான் ஹீப்ரு கான்செப்ட் ஏவாள் அப்படின்றதுக்கு. அப்போ பாருங்க, நம்மெல்லாம் எந்த நேரம் தடுமாறுவோம்னு தெரியாது. சரிங்களா? எப்போ நம்ம விழுவோம்னு தெரியாது. நமக்கு நாமளே என்னுடைய விருப்பப்படி தான் நீ நடக்கணும் அப்படின்னு சொன்னாலே இதுவே தடுமாற்றம் தான். என்னுடைய விருப்பப்படி தான் நீ நடக்கணும்னு சொன்னாலே இதுவே தடுமாற்றம் தாங்க. அப்போ இந்த தடுமாற்றம் தடுமாறி கீழே விழுகாமல் இருக்கிறதுக்கு நம்மளை எல்லா விதத்திலையும் தோல் கொடுத்து முட்டு கொடுத்து நம்மளை நிப்பாட்டி வச்சிருக்குது, நேரம் நிமித்தி வச்சிருக்கிறது யாரு? எல்லோருமே புரிந்து கொள்ள வேண்டும். அதுக்காக நான் தான் முட்டு கொடுத்துக்கிட்டு இருக்கேன், நீ ஸ்ட்ராங்கான ஆள் இல்லை அப்படின்லாம் குறைச்சி இடம் விட்டுறக்கூடாது யாரையும். சரிங்களா? அதையும் நம்ம நினச்சிக்கிறோம். சரி, அடுத்ததுக்கு நம்ம வருவோமே. குடும்பத்தில் ஒருவரை ஒருவர் தாங்கி ஒருவர் பேரில் ஒருவருக்கு குறைபாடு உண்டானால் கிறிஸ்து உங்களுக்கு மன்னிக்கிறது போல ஒருவருக்கு ஒருவர் மன்னியுங்கள் என்று சொல்லி கொலோசியருக்கு எழுதின நிருபம் 3வது அதிகாரம் 13வது வசனம் சொல்லுகிறது. கொலோசியர் 3:13. அதாவது ஒருவர் பேரில் ஒருவருக்கு குறைபாடு உண்டானால் கிறிஸ்து உங்களுக்கு மன்னிக்கிறது போல ஒருவருக்கு ஒருவர் மன்னியுங்கள். மன்னிக்கிறதுனால எதுவும் குறைஞ்சு போயிட போகிறோமா? சான்சன், எதுவும் குறைஞ்சு போயிட போகிறோமா? மன்னிக்கிறதுனால நம்ம ஒன்றும் என்ன செய்ய போகிறதில்ல, குறைஞ்சு போக போகிறதில்ல. அப்போ ஒருவருக்கு ஒருவர் குறைபாடு உண்டானால், அப்படி என்ன குடிமொழிங்கி போகக்கூடிய குறைபாடு உண்டாகிற போகுது? ஆஃபீஸுக்கு போகும்போது அல்லது வேலைக்கு போகும்போது, ஊழியத்துக்கு நம்ம வீட்டை விட்டு கிளம்பும்போது கொஞ்சம் தோசை சொல்கிறதுக்கு லேட்டாகி போயிடுறேன். இதுக்கு மேலே நம்மளுக்கு குறைபாடு உண்டாகிற போகுது சொல்லுங்கள். கொஞ்சம் எங்கேயாவது வெளியில் கிளம்பணும்னாக்க சகோதரிமார்கள் கிளம்புறதுக்கு ஒரு 10 நிமிஷத்தில் ஆகிற வேண்டிய வேலை ஒரு அரை மணி நேரம் ஆகும், அவ்வளோதான் கிளம்புறதுக்கு. பெரிய ஒரு குறைபாடாயிரும். அதுக்காக நம்ம அட்வான்ஸாக சொல்லிடணும், டயத்தெல்லாம் மாற்றி சொல்லிடணும். அப்போ பாருங்கள், சின்ன சின்ன குறைபாடுகள் தான் நம்மளுடைய வாழ்க்கையில். கணவனாக இருந்தாலும் மனைவியாக இருந்தாலும் நமக்கு பெரிய ஒரு குறைபாடுகள் அப்படின்றது நம்மளுடைய வாழ்க்கையில் இறைவன் நமக்கு என்ன செய்வதில்லை, அனுமதிப்பது இல்லை. இதெல்லாமே அனுதின வாழ்க்கையில் நடக்கக்கூடியதான். அப்போ இந்த கொலோசியருக்கு எழுதின நிருபம் 3வது அதிகாரம் 13வது வசனம் சொல்கிறது போல ஒருவர் பேரில் ஒருவருக்கு குறைபாடு உண்டானால் கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல ஒருவருக்கு ஒருவர் மன்னியுங்கள். இங்கு முரண்பாடுகளோ அல்லது முரண்களோ கணவன் மனைவி இவர்களுக்குள்ளாக என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது என்று சொல்லி வேதம் நமக்கு சொல்லுகிறது. அடுத்து பார்க்கும்போது பொறுமை, 2வது வார்த்தை. சீக்கிரம் முடிச்சிடறேன் நான், மணி 9 2வது பொறுமை. இந்த பொறுமை அப்படின்றது என்னன்னாக்க அன்பினால் ஒருவரை ஒருவர் தாங்குவது, லாங் சஃபரிங் அப்படின்னு சொல்லுவோம் நம்ம. சரிங்களா? என் பொறுமையை சோதிக்காத, என்ன நடக்கும்னு எனக்கே தெரியாது, இதுக்கு பேர் பொறுமை இல்லை. ரொம்ப நாளாக நான் ரொம்ப பொறுமையாக போய்கிட்டு இருக்கிறேன், ரொம்ப என் பொறுமையை சோதிக்கிறேன், இதுக்கு பேர் பொறுமை கிடையாது. சரிங்களா? அப்போ பைபிள் சொல்கிறது என்னதுங்க பொறுமை அப்படின்னு சொன்னால் என்னதுங்க? அன்பினால் ஒருவரை ஒருவர் தாங்குதல் அப்படின்றது. என்னதான் தவறு செஞ்சாலும் கிறிஸ்து நம் மீது வைத்ததான அன்பை நம்முடைய துணையின் மீது பிரதிபலித்து அவர்களை தாங்குவது தான் பொறுமை. அதுதாங்க இங்கிலீஷில் நல்ல வேர்டு, லாங் சஃபரிங். எவ்வளவு தூரம் சஃபர் ஆனாலும் சரி, அது லைஃப் லாங்காக போனாலும் சரி, அதான் லாங் சஃபரிங் சொல்லி முடிச்சிருச்சு. இதுக்கு மேலே என்னத்தை நம்ம விளக்கம் சொல்கிறது? பொறுமை அப்படின்னு சொல்லக்கூடியது. பாருங்கள், அப்போ அன்பினால் நாம் என்ன செய்ய வேண்டுமா? அன்பினால் பொறுத்து கொள்ள வேண்டும். இதுதான் பொறுமை அப்படின்றது. அப்போ கிறிஸ்துவனுடைய அன்பை நாம் என்ன செய்ய வேண்டும்? கணவனாக இருந்தாலும் மனைவியாக இருந்தாலும் ஒருவர் பேரில் ஒருவர் கிறிஸ்துவினுடைய அன்பை பிரதிபலிக்க வேண்டும். 3வது, சமாதான கட்டினால் ஆவியின் ஒருமையை காத்துக்கொள்ள வேண்டும். சரிங்களா? சமாதான கட்டினால் ஆவியின் ஒருமையை காத்துக்கொள்ள வேண்டும். இதில் 1 தெசலோனிக்கேயர் 5வது அதிகாரம் 13வது வசனம் இப்படியா சொல்லுது. என்னன்னாக்க அவர்கள் தங்களுடைய ஒரு நிமிஷம் அவர்களுடைய கிரியையின் நிமித்தம் அவர்களை மிகவும் அன்பாய் எண்ணிக்கொள்ளும்படி உங்களை வேண்டிக் கொள்ளுகிறோம், உங்களுக்குள்ளே சமாதானமாய் இருங்கள் அப்படின்றது. இதுதான் சமாதான கட்டினால் உண்டாகக்கூடிய ஆவியின் ஒருமைப்பாடு. சரிங்களா? அல்லது ஆவியினால் ஒன்றி கட்டப்படுவது அப்படின்றது. அப்போ இந்த சமாதான கட்டு அப்படின்னு சொல்லி வரும் பொழுது ஆவியின் ஒருமை இதுதாங்க. என்னன்னாக்கா அவர்களுடைய கிரியையின் நிமித்தம் அவர்களை மிகவும் அன்பாய் எண்ணிக்கொள்ளும்படி உங்களை வேண்டிக் கொள்ளுகிறோம். சரி, அப்போ இவர்கள் தவறு செய்தாலும் அன்பாய் எண்ணிக்கொள்ளுங்கள். நம்மை மீறி அவர்கள் பேசினாலும் அன்பாய் எண்ணிக்கொள்ளுங்கள். கோபமாக ரொம்ப பேசினாலும் அன்பாக என்ன செய்யுங்க, எண்ணிக்கொள்ளுங்கள். எல்லாத்தையுமே அன்பாக எடுத்துக்கிட்டாக்க நமக்கு பிரச்சனையே இல்லை. சரிங்களா? அதுதான் இங்கே வசனம் சொல்லக்கூடியது. நம்ம ஜான்சன் சொன்னது மாதிரி
ஜூனியா வந்ததுக்கப்புறம் வந்து கோவம் வந்து என்ன செஞ்சிருச்சு, குறைஞ்சிருச்சு அப்படின்ட்டு சொல்கிறாரு ஜான்சன் சொல்கிறார். அது என்னென்ன கடைசி வரையில் அது வந்து இருக்கணும், அப்படி இருந்தால் நல்லது. ஏன்னா அதுதான் அந்த ஆவியின் கட்டு அல்லது சமாதானத்தினால் ஆவியை ஒன்றி கட்டக்கூடியது அப்படின்னு சொல்லக்கூடியது. அப்போ சமாதானமான ஒரு வாழ்க்கை எதை எடுத்தாலும் அன்பாக ஏற்றுக்கொண்டால் அது கொஞ்சம் நல்லா இருக்கும். இப்போ பாருங்கள், ஜான்சன் கூட அவர் வந்து கோபம் குறையிறதுக்கு காரணம் வந்து இன்னொரு ரீசன் வந்து சொன்னார். என்னன்னாக்கா எப்போ பார்த்தாலும் ஜூனியா சிரிச்சுக்கிட்டே இருக்கான். சரியா, சிரிச்சுட்டே இருக்காங்களா. அப்போ வேலைக்கு போயிட்டு வந்து ரொம்ப மைண்ட் ப்ரெஷரில் வந்தாலும் எப்படிங்க, அப்படியே அந்த பொன்முகத்தை பார்க்கும் பொழுது ஜான்சனுக்கு என்ன ஆகிரும், இருக்க ப்ரெஷர் எல்லாம் என்ன செஞ்சிடும், ஓடி போயிருமா. ஸோ ப்ராக்டிக்கலாக சொல்கிறேன், நான் எல்லாரையும் சரிங்களா, ப்ராக்டிக்கலாக சொல்கிறேன். ஸோ இது போல் இருந்தால் நல்லா இருக்குன்றது தான் வேதம் நமக்கு வந்து கற்றுக் கொடுக்கக்கூடியது. அப்போ வசனங்கள் நம்மளுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் நிறைவேறிக்கொண்டே இருக்கிறது என்பதை நாம் மனதிலே கொள்ள வேண்டும். அடுத்து கடைசியாக நான் சொல்லி முடிச்சிடுறேன், இது என்னுடைய ஆலோசனை அல்ல. வாசிக்கலாமா? யாக்கோபு 3:17-18 வாசிங்க. நம்ம எல்லாருமே மனத்தாழ்மையாயும் சாந்தமாகவும் நீடிய பொறுமையை உடையவர்களாயும் அன்பினால் ஒருவரை ஒருவர் தாங்கி சமாதான கட்டினால் ஆவியின் ஒருமையை காத்து கொள்வதற்கு ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். இது என்னுடைய ஆலோசனை அல்ல. வாசிங்க யாக்கோபு 3:17-18. பரத்திலிருந்து வருகிற ஞானமோ முதலாவது சுத்தமுள்ளதாயும் பின்பு சமாதானமும் சாந்தமும் இணக்கமும் உள்ளதுமாயும் இரக்கத்தாலும் நற்கனிகளாலும் நிறைந்ததாயும் மாயமற்றதாயும் இருக்கிறது. சரிங்களா? பரத்திலிருந்து வரக்கூடியதான ஆலோசனை ஒருவருக்கு மட்டுமல்ல, ஜான்சனுக்கு மட்டுமல்ல, திருமணமாகி ஆண்டுகள் கடந்து நின்றாலும் நமக்கும் இதே ஆலோசனையை கர்த்தர் நமக்கு இந்த நேரத்தில் என்ன செய்திருக்கிறார், கொடுத்திருக்கிறார் என்பதை நாம் எல்லோரும் மனதிலே கொள்ளுவோம். ஜான்சன் இந்த ஆலோசனையெல்லாம் ஏற்று அதன்படி வசனத்தின்படி நடப்பார் என்று சொல்லி நானும் கர்த்தருக்குள்ளாக விசுவாசிக்கிறேன். வாழ்த்துக்கள். கர்த்தர் உங்களுடைய குடும்பத்தை, குடும்ப வாழ்க்கையை ஆசீர்வதிப்பார்.